கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக இந்த ஊழியத்தின் பாதையின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாருக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள், அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட போகிறதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் அங்கே ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக, அதாவது பஸ்கா பண்டிகையை முடித்த பிறகு சீஷரிடத்திலே சொல்லுகிறார் இந்த வசனத்தை. மேய்ப்பனை வெட்டுவேன் என்றால் மறைமுகமாக அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அதனால் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றால் சீஷர்கள் அங்கே படப்போகிற பாடுகளை குறித்தும் இயேசு மறைமுகமாக அவர்களோடு சொன்னார். இது நிமித்தம் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று, அதாவது அந்த காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரியிலே சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இடறல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பனை வெட்டுவேன் என்றால் ஒரு மந்தை இருக்கிறது. அந்த மந்தையின் மேய்ப்பனுக்கு ஏதாவது நேரிட்டால் அந்த மந்தையின் ஆடுகள் தான் பாதிக்கப்படும். ஆகவே மந்தையிலே மேய்ப்பன் மிக மிக முக்கியமான ஒரு நபர். அந்த மந்தையின் மேய்ப்பன் தான் மந்தையை காத்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து, ஓநாய்களுக்கு விலக்கி காத்து, அதை நடக்க வேண்டிய பாதையிலே நடத்தி அதிலே அதற்கு சரியான சாப்பாடு போட்டு அதை பராமரித்து அதை பாதுகாப்பாக வைத்து அதிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்கிற ஒரு நபர் தான் இந்த மேய்ப்பன். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட, ஆவிக்குரிய வட்டாரத்திலும் நம்மை மேய்க்கிற, அதாவது விசுவாசிகளாகிய நம்மை மேய்க்கிற மேய்ப்பருக்கு நாம் தேவன் நம்மை நடத்துவதற்கு யாரை தந்திருக்கிறாரோ அவர்கள்தான் நம்முடைய மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பனை வெட்டுவேன் என்றால் அந்த மேய்ப்பன் இல்லாவிட்டால் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படுவது உறுதி. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய ஊழியர்கள் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பர்களாக தந்திருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இன்றைக்கு இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்களுக்கு இன்றைக்கு மதிப்பு நாம் குறைந்து போகிறது என்று குறைவுபட்டே போகிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் கிறிஸ்தவத்துக்கு மிக மிக அடிப்படையானவர்கள், அச்சாணியானவர்கள். இவர்கள் தான் தங்களிடத்தில் கொடுத்திருக்கிற மந்தைகளாகிய நம்மை எல்லா தீமைகளுக்கும் பாதுகாத்து, விலக்கி பாதுகாத்து, நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தி இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அதை தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித ரூபமாக இருந்த நாட்களில் திரளான ஜனங்கள் மேய்ப்பர்கள் இல்லாமல் இருந்தபோது அவர்கள் தொய்ந்திருந்தார்கள், அவர்கள் சிதறப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதாவது தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு சிறிதளவு தான் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வேலையோ மிக மிக அதிகமாயிருக்கிறது. அறுப்பு மிகுதி என்றால் ஆத்துமாக்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் அதற்கு உரிய வேலைகளை செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் மிக சுருக்கமாய் இருக்கிறார்கள். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் இன்னும் அதிகமாக எழுப்பும்படியாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, தேவன் நமக்கு தந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அவர்களையும் தேவன் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து அவருடைய சித்தத்தை செய்ய அவர்களை பலப்படுத்துகிறவர்களாகவும் நமக்கும் ஆசீர்வாதமானவர்களாய் இருக்கவும் செய்யும்படியாய் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். நம்மை நடத்துகிற அநேக ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்றால், நம்முடைய ஆத்மாவிற்கு உத்தரவாதத்தை தேவன் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். நம்மை பற்றி, நம்முடைய ஆத்மாவை பற்றின ஒரு பாரத்தை தேவன் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்மை பற்றி உத்தரவாதம் உள்ளவர்களான மேய்ப்பர்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நமக்காக தேவனுடைய சமூகத்திலே விழித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. நம்மை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுதுதான் அவர்கள் நம்மை சந்தோஷமாய் நடத்துவார்கள். அல்லேலூயா. மேலும் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மை நடத்துகிற மேய்ப்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அநேக மேய்ப்பர்களை தேவன் எழுப்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். நம்மை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவம் என்பது உலக அளவிலே பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் நம்மை மேய்ப்பர்களுக்கு நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை பிரியப்படுவார். நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேய்ப்பர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதையும், அவர்களுக்காக விசுவாசிகளாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்க, இன்னும் அநேக மேய்ப்பர்கள் எழுப்பப்படும்படியாக ஜெபிக்க, எங்களை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்படியாகவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மகை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you. சுவிசேஷம் எங்கும் யாவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி வைக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.